வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஜனநாயகன் பிஸ்னஸ் ஜனநாயகம் ரெண்டுமே ஒரே நாளில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ப்ளஸ் டெல்லியில் நடக்கும் போராட்டங்கள் என்ன, அதற்கு இங்கு உள்ளவர்களின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற பழக்கமே கிடையாது. ஓடிடியில் வரட்டும், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகவில்லை. அதுவும் போக திரைப்படங்களுக்காக அவ்வளோ நேரம் செலவு பண்ணிலாம் உட்காந்து, இப்போ இந்த ஓடிடியில் படம் பார்த்து நமக்கு என்ன போச்சுன்னா, தியேட்டருக்கு போனால் பாட்டு சீன்லாம் ரிமோட்டை தேடுறோம், எங்கேயா ஃபார்வேர்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி. அது மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணி படம் பார்த்து பழகிட்டோமா, அதனால் தியேட்டரில் போய் நம்மளால் உட்காந்து 3 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சரி, அது இருக்கட்டும். ஜனநாயகன் படம் ஏற்கனவே விஜய் குயுக்தியாக ஒரு லீக்கான காப்பி அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கு பகடைக்காயாக ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த கூத்தெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை முதல்லையே ஆதவ அர்ஜுனா எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்லியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி, அந்த தேதிக்கு பிறகு பாருங்கள், அதில் ஒரு பெரிய இது வச்சுருக்கணும், நாங்கள் ஒரு ஆட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு. அதே போலவே அவர் சொன்ன தேதியை ஒட்டி தான் அந்த படம் லீக் ஆச்சு. லீக் ஆனவுடனே எல்லோரும் அந்த படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த படமும் கடந்த தேர்தலுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது அஃபிஷியலாக படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க. அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு டெல்லியில் ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய விஷயங்கள். இதில் ஒன்றும் பெரிய ரகசியமாக அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கலாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. தெளிவாக தேர்தலில் ஜெயிச்சா அவங்களுக்கு அரசில் பதவி தருவோம், இல்லைனா வேறு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணுறோன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. முதல் முறையாக ஒரு விஷயம் தமிழ்நாட்டு வரலாறில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டிங் சிஎம்மோட படம் ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி எப்போவுமே நடந்ததில்லை தமிழ்நாட்டில். எம்ஜிஆரும் சிஎம்மாக இருந்தார், திரைப்படங்களில் நடித்தார். இவர் ஜெயலலிதா அம்மையார் சிஎம்மாக இருந்தாங்க, அவங்களும் படம் நடித்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சான்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், சிஎம்மாக அவர் இருக்கும்போதே அவர் நடித்த படமும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இது ஒரு எதேச்சியான செயல். இது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் அருவருக்கத்தக்கமான நடவடிக்கைகள்லாம் நடக்குது. இந்த திரைப்படத்துக்கு கண்ணா அப்படின்னு டிக்கெட் வச்சு விற்கிறது, அதை பற்றி விஜய் அவர்களே கவலைப்படாமல் இருப்பது. அந்த எக்ஸ்ட்ரா பணம் பூரா யார் கொடுக்குறாங்க? உங்கள் ரசிகர்கள் தான் கொடுக்குறாங்க. 200 தான் அதிகபட்சம் நிர்ணயிக்கப்பட்ட விலை அப்படின்னு சொன்னால், 600 1000 1500 டிக்கெட் விற்றுருக்குறாங்க. அது ஒரு புறம் நடந்து கொண்டு தான் இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த ஊழலை விஜய் அவர்கள் ஒழிப்பாரா? அதை ஒழிப்பதை விட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இது ஒரு சரியான செயல்பாடாக தெரியல. அமைச்சர்களாக இருப்பவர்கள்லாம் தியேட்டரில் போய் செல்ஃபி எடுக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. நீங்கள் விஜய் ரசிகர்ன்றது ஓகே, அதிலலாம் யாரும் ஒன்றும் குறை சொல்லலை. அதை தாண்டி நீங்கள்லாம் இப்போ அமைச்சர்களை இப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்துட்ருக்காங்க, படம் பார்த்து ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நமது மாநிலத்தை தான் குறைவாக பார்ப்பாங்க. அது நம்ம யோசிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா, ஜனநாயகம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்களே, என்னன்றீங்களா? டெல்லியில் மாணவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? நீட்டை பற்றி அதை தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு நீட் வருவதற்கு முன்பு இருந்தே நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இங்கே அடையாள போராட்டமாக இன்றைக்கி பல இடங்களில் மாணவர்கள் டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே போராட்டம் நடத்துகிறேன்னு இருக்காங்க. அவர்களை பூரா கடுமையாக காவல்துறையை கொண்டு தாக்கி, அதுலேயும் வேறு சில பேர்லாம் வேறு ட்ரெஸ்ஸில் வந்துருக்கிறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் ப்ரைவேட் போலீஸுன்றாங்க. அது என்ன ப்ரைவேட் போலீஸ்ன்னு எனக்கு தெரில. போலீஸ்னால் கவர்மெண்ட் போலீஸ் தானே போலீஸு, அதில் ப்ரைவேட் போலீஸுன்றாங்க. அவங்கள போட்டு அடித்து ஒரு கல்லூரியில் 2 மாணவர்களுக்கு கால் உடஞ்சி போச்சான்.
அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் பண்ணுறாங்க, டெல்லியில் போலீஸ் அடிக்குது தாக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கூட என்னால் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா டெல்லி போலீஸ் வந்து உள்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் தான் வரும். அதனால் உள்துறை அமைச்சர் எங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் தாக்குனாங்கன்றதை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே தாவேகா அரசாங்கம் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இது இரட்டை வேஷமா இல்லைன்னா நீங்கள் வந்து அம்பலப்பட்டு விட்டீர்களா? ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்போடு தான் நாங்கள் இருக்கிறோம், பாஜகவுக்கு எதிர்ப்புனா அது எங்களுக்கும் சேர்த்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? நீட் எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டம் இல்லை. முதலில் போராட்டங்களை இது மாதிரி தடியடிச்சு காயப்படுத்துறது, அவங்கள துரத்தி விடுறதுன்றதே முதல்ல தவறு. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உரிமைகள் கொடுத்துருக்கு? எனிபடி கேன் அசம்பிள் அட் எனி பிளேஸ் வித்தவுட் வெப்பன்ஸ், ஆர்ம்ஸ் அதாவது ஆயுதங்கள் இல்லாமல் பலர் ஒன்றாக ஒரு இடத்தில் கூடி தங்களுக்கான கோரிக்கையை வைப்பதற்கும் போராடுவதற்கும் கான்ஸ்டியூஷனில் உரிமை இருக்குது. சரியா? போராடுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இது லெஜிட்டிமேட்டா இல்லெஜிட்டிமேட்டான்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. தார்மீகமான போராட்டமா, தார்மீகமற்ற போராட்டம்னாலே அது தார்மீகமானது தான். ஒருத்தருக்கு ஏதோ கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல, அதனால் அவங்க போராட்டத்துக்கு வராங்க. அப்போது ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே உரிமை இருக்கும்போது அந்த போராட்டத்தை கலைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி காவல்துறையை கொண்டு கடுமையாக தாக்குதல், அவர்கள் மீது வன்முறையை ஏவுதல். இப்போ பாருங்கள், 2 மாணவர்கள், அதாவது வெளியே கூட இல்லை, கல்லூரிக்கு உள்ளே போராட்டம் பண்ணியிருக்காங்க. கல்லூரி உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க அந்த முழக்கங்களெல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு காலேஜுக்கு உள்ளே போய் அடிச்சிருக்கிறாங்க. சரி, ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க, டிராஃபிக் ஜாமு அது இதுன்னு சொல்லி அதனால் கலைச்சி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த மாணவர்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ளே தான் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களையும் அடித்து தாக்கியிருக்கிறாங்க. ஸோ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ரசிகர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, மாணவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. மாணவர்களை இங்கே தாக்குறாங்க, அங்கே அவர் ரசிகர்களுக்கு 1க்கு 4 ரேட் வச்சு டிக்கெட் விற்கிறாங்க. அப்போ யாருக்கு தான் பலன்? யாருக்கு தான் நன்மை கிடைக்கிது? இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆக போகுது. இந்த 70 நாட்களில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது? ஒன்றுமே தெரியல. அப்படியே போய்கிட்டு இருக்கு. சொல்லுவாங்களே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு, அந்த மாதிரி அது பாட்டுக்கு என்னமோ போகுது. யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரில. தொழில்துறை அமைச்சர் பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு பண்ணுறாரு, கல்வித்துறை அமைச்சர் தொல்லியல் இடத்துல போய் ஆய்வு பண்ணுறாரு. பள்ளி கல்வித்துறைக்கும் தொல்லியலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை தொழில்துறைக்கும் பள்ளி கல்விக்கும் என்ன சம்பந்தம்? யார் எங்கே போய் ஆய்வு பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தொழில்துறை அமைச்சர் ஒரு ஸ்கூலில் போய் ஆய்வு பண்ணுறேன்னு வீடியோ போட்டாங்க. அடுத்த அதில் பார்த்தோம்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து தொல்பொருள் ஆய்வு நடத்துகிறேன்ட்டு போய் அந்த சமணர் படுக்கைகளை போய் நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் வீடியோ போடுறாரு. எல்லாரும் வீடியோ போடுறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. இது நாள் வர ஒரு புது திட்டமும் வரவே இல்லை. ஈபியில் கரண்ட்டை குறைக்கிறேன்னாங்க, அது ஃபுல்லாக கண்ணாபின்னு ஏற்றி வச்சுருக்கிறாங்க. சோலார் பேனல் போட்டு அது ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. அந்த சோலார் பேனலில் போட்டதில் நிறைய பேருக்கு வந்து சோலார் பேனலில் இருக்குன்றதுனால அவங்களுக்குலாம் ரீடிங் எடுக்காமல் இருந்தாங்களாம். இப்போ அவங்களுக்கு சேர்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய ரீடிங் புது ரீடிங்னு போட்டு குழப்பி அடித்து ஒவ்வொருத்தருக்கும் 10,000 15,000 பில் வந்துருக்குது. இப்போ இவ்வளோ குழப்படி எதுக்கு? ஒரு சாதாரணமான ஒழுங்காக ஓடிட்டு இருந்த அரசாங்கம், அந்த ஒழுங்காக ஓடிட்டு இருக்கிற அரசாங்கத்தை திரும்ப அப்படியே கையில் எடுத்து அப்படியே நடத்த வேண்டியது தானே? எடுத்த உடனே சுத்தமாக எல்லாம் ஒரே குளறுபடிகளாகவே தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. இந்த 70 நாட்கள்லேயே குற்றங்களின் எண்ணிக்கை 1000 தாண்டி போயிட்டே இருக்குது. ஆயிரக்கணக்கான குற்றங்கள் வெறும் 60-70 நாட்களில். அப்போ என்ன நடக்குது? என்ன அந்த அரசாங்கம் செய்கிறது? ஜனநாயகன் படத்துக்கு எல்லோரும் தோரணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. அமைச்சர் சொல்லலாமா? அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அமைச்சரே சொல்லலாமா இதெல்லாம்? ஆதவ அர்ஜுனா எந்த மேடை கிடைச்சாலும் திமுக திட்டத்துக்கு மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, வேறு எதுவும் பேசுகிறதில்ல. நம்ம இவர் முதலமைச்சரும் மேடைக்கு மேலே திமுக திட்டத்துக்கு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. வைக்கக்கூடிய திட்டங்களோட பெயர் பூரா மாத்திரன்னு பேரை தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. பிங்க் பெட்ரோலில் சிங்கப்பெண் திட்டம்னு மாற்றுறாங்க, வெடியல் பயணத்தை மகளிர் பயணம்னு மாற்றுறாங்க. இப்போ அந்த நான் முதல்வன் திட்டத்தை
அப்ஸ்கில் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு மாற்றினாங்க. இப்போ கடைசியாக முதல்வர் காலை உணவு திட்டம் அப்படின்றத காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாற்றுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பயமாக இருக்கா? முதலமைச்சர்னு சொன்னாலே ஸ்டாலின் மட்டும்தான் முதலமைச்சர்னு ஞாபகம் வருதா? திரு விஜய் அவர்களே, இப்போ நீங்கள் தான் முதலமைச்சர். அதில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு இருந்தால் அது உங்கள் பேரில் கொடுக்குற திட்டம்னு தான் வருமே தவிர ஸ்டாலின் கொடுக்குற திட்டம்னு வராது. அது கூட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே, நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் எதை நோக்கி போகுது, இது எந்த விதத்தில் சரி அப்படின்றது எனக்கும் புரியலை. ஒரு திரைப்படத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக, அவர்களாக டெல்லியை எதிர்த்து போராட்டம் பண்ணால் கூட அவங்களையும் அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தாவேக அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.